Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல என்ன லஞ்ச்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா மச்சான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுத்து விட்ருந்தாங்க. என்ன மீன் பார்த்தீங்கன்னா சாவாலை மீன், அப்புறம் வந்து கிழக்கான் வெள்ளை கிழக்கான் ரெண்டும் கொடுத்து விட்ருந்தாங்க. என்னுடைய பொண்ணு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே அந்த சாவாலை மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் கிழக்க மீன், எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாவாலை மீனை கட் பண்ணி அம்மா தந்துட்டாங்க. நான் வந்து தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சுட்டு சரி முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து வீடியோ அதிகமாக போடவும் முடியலை, எடிட் பண்ணவும் முடியலை. இன்ஷால்லா துஆ செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கிட்டு வரவுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதோட புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டு அதிலேயே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா, நான் பச்சை மிளகா சேர்க்கலை, நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. எனக்கு தான் காரமாக ஆக மாட்டேங்குது, செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் சேர்க்குறதில்ல, நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து மீன் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நான் கரைச்சி வச்சுட்டேன். நம்ம வீட்டு மீன் மசாலா தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் மிளகாய் எப்பவும் போடுவேன். இந்த காஷ்மீர் சில்லி போட்டனால கொஞ்சம் அதிகமாக தான் உரப்பு வந்து சேர்ந்துருச்சு. அதனால் நான் வந்து பச்சை மிளகாயை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வெந்தயம், பெருஞ்சீரகம், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு சில நேரத்தில் தக்காளியை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கணும்னா அந்த மசாலாவில் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியும் எண்ணெயில் போட்டு வதக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம்லாம் இல்லாத சமயத்தில் நான் சும்மா இப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரியே இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். வெந்தயம் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சது வெங்காயத்தை போடுங்க. கொஞ்சம் வெந்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நல்லா முருகட்டும். நல்லா முருகுனா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மீன் குழம்பு தாளித்ததுமே அதை வந்து ஊற்றிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த வாடை வந்து வெளியில் போயிடும், மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. கொதிமிளகா வாடை இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழம்பும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், அதுக்கடையில் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்படி நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தாலும் அது கொதிமிளகா வாடை தான் அடிக்கும், குழம்போடைய டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே குழம்பு கொதிச்சோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள். பெரிய மீனாக இருந்தால் குழம்பு தாளிச்சோன்னே தூக்கி போட்டுருங்க. சின்ன மீனாக இருந்தால் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க, இல்லைனா உடஞ்சிரும். மீனை வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்புத்தூள், அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பொடி எல்லாம் சேர்த்து தான் நான் பிரட்டி வச்சுருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் பொரிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்து குழம்பு தாளிச்சதும் போடல, ஏன்னா இது பெரிய மீனாக இருந்தாலும் கிழக்க மீனும் சேர்க்குறோம்ல, அதனால குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடுவோம்னு சொல்லிட்டு தான் கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் பெரிய மீனாக இருந்தால் போடுங்க, சின்ன மீனாக இருந்தால் கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. ஒரு கொதிச்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு தட்டி போட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. பூண்டு பல் பார்த்திங்கன்னா 5-6 பல் சேர்த்து தட்டி போட்டேன். ஏன்னா பூண்டு பல்லை போட்டதும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சென்று ஓப்பன் பண்ணால் தான் அந்த வாடை நல்லா கமகமன்னு இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுன்னு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கிட்டோம்னா மீன் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உடையாது. மசாலா வந்து தோசைக்கல்லையும் அப்பாது. அதனால தான் எப்போவுமே தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அதே மாதிரி தோசைக்கல்லை வந்து சோப்பு போட்டு விளக்கிட்டால் வராதுன்னு நினைக்காதீங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீனை சேர்த்தோம்னா அது ஒட்டாது, உடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.